ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தால் அந்த பாவம் செய்ததற்கு பிறகு அவன் தன்னை வருந்தி உணர்வான். ஒரு மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டோடி வந்து அவனை தாக்கினால் எப்படி அவன் மரணத்தை பயப்படுவானோ அது போன்று பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு பயப்படுவான். ஆனால் இவன் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய முஃமின், இவன் தௌபாவை செய்யக்கூடிய முஃமின். ஆனால் ஒரு பாவி முனாஃபிக் யார் தெரியுமா? அவன் பாவம் செய்வான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான். ஆனால் அவனுடைய உணர்வு, அவனுடைய மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து சென்றால் எதுவோ அது போன்றுதான் இருக்கும் என்று. இது யாருடைய நிலைமை? என் நிலைமை உங்கள் நிலைமை இல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அந்நதமு அத்தௌபா, பாவத்தை உணர்தல் தான் அல்லாஹ்வை நோக்கி மீளுதல் என்றார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகிறது. அவன் மீண்டால் பாவத்திலிருந்து அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவன் திரும்ப திரும்ப பாவத்தை தொடர்ந்தால் அது பெரிதாகி பெரிதாகி அவனுடைய உள்ளத்தையே அது இருளாக்கி விடுகிறது என்று. பாவங்கள் அதிகமானால் உள்ளம் இருளாகும். உள்ளம் இருளானால் அல்லாஹுடைய வெளிச்சமோ, குர்ஆனுடைய வெளிச்சமோ, தீனுடைய வெளிச்சமோ, ஈமானுடைய வெளிச்சமோ நுழைய முடியாது.